வெல்கம் டு குவாலிட்டி தகவல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நியூ இயர் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் அப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊர்லேருந்து இங்கே சென்னை வந்திருந்தாங்க. ஸோ ஒன் டே பிஃபோராகவே நாங்கள் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணோம். அவங்களாம் ஒன் டே பிஃபோராகவே கிளம்பிட்டாங்க. நியூ இயர் அன்றைக்கி முதல் நாள் நைட் பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து கேக் வேணும் அப்படின்னு சொன்னதுனால போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நாங்கள் 4 பேர் மட்டும் செலிப்ரேட் பண்ணோம். நைட்டு கேக்லாம் வெட்டிட்டு தூங்கியாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா எழுந்து வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பிளான் பண்ணி போனது பார்த்திங்கன்னா டி நகரில் உள்ள அந்த திருமலை திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நாங்கள் வந்து ஒரு 11:30 கிட்ட ஆகிடுச்சு அங்கே ரீச் ஆகும்போது. நாங்கள் போகும்போது காலையில் 6 மணிக்கு வந்தவங்களே அப்போ தான் சாமி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அந்த லைன் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரீட்டுக்கு தள்ளி ரொம்ப தூரம் வரைக்கும் லைன் நின்றுச்சு. சரி, கண்டிப்பாக பசங்களை வச்சுட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாமி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், வேறு கோயிலுக்கு போய்க்கலாம், இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 12:30 ஆனதுனால சரி லஞ்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதம் தான் வந்திருந்தோம். இப்போ ரீசெண்டாக எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆகிடுச்சு கீதம். இங்கே வந்து வெஜிடேரியன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், எஸ்பெஷலி சாம்பார் வடை. நாங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு நார்த் இந்தியன் தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சவுத் இண்டியன் மீல்ஸ், அதுக்கப்புறம் ஜெய்குட்டி வந்து மலை பன்னீர் டிக்காவும் சாம்பார் சாதமும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது எப்போவும் போல். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வழியில் ஒரு சூப்பரான கோவில் பார்த்தோம் திடீர்னு. இதுவுமே டி நகரில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவில். சரி, நம்ம பார்க்க வந்த கோவில் வேறு, ஆனால் நம்ம போகணுன்னு இருந்த கோயில் இது தான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் சரி, ரொம்ப ரஷ்ஷாகவும் இல்லை, லஞ்ச் முடிச்சுட்டு வரும்போது அப்படி குட்டீஸ்லாம் கூப்பிட்டுட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோவில். அந்த கோயிலோட கதவுல பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே பதிச்சிருந்தாங்க பேரோட. அது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. சரி, நமக்கு பிடிச்ச மாதிரி போயாச்சு. அப்புறம் குட்டீஸ்க்கு பிடிச்ச இடத்துக்கும் போனால் தான் அவங்களுக்கு அந்த டேவே சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் பார்க் கூட்டிகிட்டு போனோம் பசங்களை. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாக விளையாண்டாங்க. பாப்பாவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா காலையில் ஃப்ராக் போட்டு வந்தா, அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சரி ஆட்டம் 2 பேரும். இந்த மாதிரி வெளியிலலாம் போனோம் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நல்லா என்கேஜ் பண்ணுவாங்க பசங்களோட. நான் அப்பாடா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். அவங்க தான் குட்டீஸை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேரும் செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக தூரல் வர மாதிரி இருந்தது, அதனால தான் அந்த இடத்த விட்டு வந்தாங்க. இல்லைன்னா அப்போதைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. எங்களுக்கு நியூ இயர் அன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவாக ஹாப்பியாக அந்த நியூ இயர் இருக்கணும் அப்படின்னு நானுமே விஷ் பண்ணிக்கிறேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.